கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆவிக்குரிய மறைவான மன்னாவை தொடர்ச்சியாக கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வார்த்தை திறவுகோல். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் வாழும்போது கர்த்தர் நமக்கு உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை நிறைத்திருக்கிறார் என்று எபேசியர் 1:3 நாம் வாசிக்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் சில காரியங்களில் குறைபட்டு காணப்படுகிறார்கள். எல்லா பூட்டுகளும் எல்லா சாவிகளும் எல்லா பூட்டையும் திறக்காது. எந்த பூட்டுக்கு எந்த சாவியை போட்டால் அதை திறக்க முடியுமோ அந்த பூட்டை போட்டால்தான் அந்த பூட்டு எளிதாக திறக்கும். அதே போலதான் நமக்கு என்ன வேண்டுமோ என்ன தேவையோ அதை நாம் அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு அதற்கேற்ற சாவியை போடும்போது அந்த கதவு திறக்கிறதை போல நம்ம அதற்கேற்ற வார்த்தையை சொல்லும் போது நாம் என்ன தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டோமோ அதை பெற்றுக்கொள்வோம். எப்படி என்றால், குடும்பத்திலே திருமண தடைகளோ, வேலை வாய்ப்பில்லாமையோ, கணவன் மனைவி அன்பு குறைபாடோ, பிள்ளைகளின் கீழ்ப்படியாமையோ, வருமான பற்றாக்குறையோ, கர்ப்பத்தின் கனி இல்லாமையோ, பலவீனம், வியாதி, பூரண ரட்சிப்பின்மை, கடன், இது போன்ற பிரச்சனைகளை கொண்டு சாத்தான் எல்லாரையும் தாக்குகிறான். கர்த்தர் எனக்காக யாவையும் சிலுவையில் செய்து முடித்தார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஏன் உபத்திரப்படுகிறார்கள் என்றால், பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை சரியாக பயன்படுத்தப்படவில்லை. எப்படி என்றால், எந்த காரியத்தில் குறைபட்டு காணப்படுகிறோமோ அதற்கேற்ற திறவுகளாகிய வசனத்தை எடுத்து அதை அறிக்கையிடும்போது நாம் பெற்றுக்கொள்கிறோம். எப்படி என்றால், கீழ்ப்படியாத பிள்ளைகள் என்றால் அதற்கேற்ற வசனத்தை கொண்டு சத்துருவை எதிர்க்க வேண்டும். கடன் பிரச்சனை என்றால் அதற்கேற்ற வசனம், வியாதி பலவீனம் என்றால் அதற்கேற்ற வசனத்தை கொண்டு நாம் அறிக்கையிடும்போது நாம் எவற்றை கேட்கிறோமோ அவற்றை நாம் பெற்றுக்கொள்ளலாம். வசனத்தை கொண்டு நம்முடைய தேவையை கர்த்தரிடத்தில் தெரிவிக்கும் போது நாம் அப்படியே பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பூமியில் பிசாசினால் சோதிக்கப்படும் போது வசனத்தை சொல்லி ஜெயம் எடுத்தார். அதே போல நாமும் ஜெயம் எடுப்போம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேத வசனமாகிய பட்டயத்தை எடுத்துக்கொண்டு அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். கர்த்தருடைய கிருபையால் வரும் நாட்களில் ஒவ்வொரு பிரச்சனைகளை தீர்க்கும் திறவுகோல் வசனங்களை ஒவ்வொன்றாய் பார்ப்போம். உங்களுக்கு எதை குறித்து திறவுகோல் வசனம் வேண்டும் என்றாலும் தெரியப்படுத்துங்கள். கர்த்தருடைய கிருபையால் அதற்கேற்ற திறவுகோல் வசனத்தை உங்களுக்கு தருகிறேன். தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.